கோல்டன் விசா அப்படின்னா என்ன? குட்டி அரபு நாடான அமீரகம் தன்னோட நாட்டுல சிறந்த முதலீட்டாளர்கள் பிசினஸ்மேன்களுக்காக 10 ஆண்டுகள் செல்லுபடியாக கூடிய வகையில கௌரவ விசாக்களை வழங்குது. இதுதான் கோல்டன் விசா. பொதுவா அமீரகத்துல வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர விசா வழங்கப்படுறது கிடையாது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கும் முறையில வழங்கப்படுவதுதான் இந்த கோல்டன் விசா. அதே சமயத்துல முதலீட்டாளர்களோட வர்த்தக நிறுவனம் தோல்வியை சந்திச்சா இல்லனா அவங்களோட சொத்து மதிப்பு குறைஞ்சா விசாவோட நடைமுறையில மாற்றம் கொண்டு வரப்படும். இந்த விசாவை வச்சிருக்கிறவங்க அமீரகத்தை விட்டு வேற ஒரு நாட்டுல 6 மாசங்களுக்கு மேல வசிச்சாலும் அவங்களோட விசா ரத்து செய்யப்பட மாட்டாது. அமீரகத்துல வசிக்கக்கூடிய 6800 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இத்தகைய கௌரவத்தை பெற்ற முதல் இந்தியர் லூலு குரூப் சேர்மன் எம்ஏ யூசப் அலி. இவரோட சொத்து மதிப்பு 7.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த விசா வச்சிருக்கிறவங்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தங்களோட விசாவை புதுப்பிச்சா போதும். இவங்க கிட்டத்தட்ட அமீரகத்தோட குடிமகன்கள் போல தான் கௌரவமா நடத்தப்படுவாங்க. தங்களோட நாட்டு முதலீட்டாளர்களை கௌரவப்படுத்துறதுக்கும் தொடர்ந்து முதலீட்டை அதிகரிக்கவும் தொழில் அறிவு படைத்த மக்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் இந்த நடைமுறையை அமீரக அரசு மேற்கொண்டுள்ளது. நடிகை திரிசாவுக்கும் கோல்டன் விசா வழங்கி கௌரவிச்சிருக்கு. இது மூலமா கோல்டன் விசா பெற்ற முதல் தமிழ் நடிகை அப்படிங்கிற பெருமையை திரிசா பெற்றிருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால் போன்ற மலையாள நடிகர்களும் இந்த விசாவை வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது பிரபலங்கள்ட்ட இந்த விசா இருக்குதுன்னா அவங்களோட பெயரை கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க.